கனா கண்ணனடி அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்கன்னா திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த உத்தமன் வந்து காவியாவை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. உனக்குள்ள பிரச்சனை எல்லாம் தீரணும் அப்படின்னா ஒரே வழி தான், திரும்ப நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்த அப்படின்னா உன்னை நிம்மதியாக ஒரு நிமிஷம் கூட நான் வாழ விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. திரும்ப வந்து அவங்க அம்மா அப்பா மைண்டை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி திரும்ப காவியாவை என்னை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி கோவிலில் கல்யாண ஏற்பாடுலாம் வந்து காவியாவுக்கும் உத்தமனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணி அவர் வந்து தாலியும் கட்ட போகிறாரு. காவியா பார்த்தீங்க அப்படின்னா எப்படியாவது இவன்ட்டு வந்து தப்பிச்சிடணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, ஆனால் முடியவே இல்லை. ரொம்ப பெரிய கஷ்டத்துலேருந்து ஏற்கனவே தீபக் தான் காப்பாற்றிருப்பாங்க காவியாவை. இப்போ திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா தீபக் வந்து கோவிலுக்கு வராரு. காவியாவுக்கு உத்தமனுக்கு கல்யாணம் நடக்க போகிற விஷயம் தெரிஞ்சு கோவிலுக்கு வந்து அந்த தட்டில் உள்ள தாம்பாளத்தில் உள்ள தாலியை வந்து தீபக் கையில் எடுத்துக்கிட்டு உத்தமனை தள்ளி உதச்சிட்டு காவியா கழுத்தில் தீபன் வந்து தாலி கட்டுறாரு. இதை பார்த்த ஃபேமிலி காவியான்னு சொல்லிட்டு எல்லாமே ஷாக் ஆகுறாங்க. தீபக் தான் உண்மையிலேயே காவியாவை லவ் பண்ணுறாரு, அதே மாதிரி கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் காவியாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா தீபக்கை உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும். முன்னை விட இப்போ அவர் நிறையா ஹெல்ப் பண்ணனால அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் காவியா மனசில் தீபக் பற்றின ஐடியா வந்து என்ன இருந்திருக்கு, அவங்களுக்கும் காதல் இருந்திருக்கா, இல்லை இதுக்கப்புறமாவது தீபக்கை ஏற்றுக்கிட்டு வாழ்வாங்களா, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.